வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, நாம் கடந்த சில தினங்களாக கிரகங்கள் தரக்கூடிய யோகங்களை பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். மொத்தத்தில் கிரகத்தின் சிறப்புத்தன்மைகள், விசேஷத்தன்மைகள் இவைகளை பர்டிகுலராக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் ராகு பகவான் யோகத்தை நிறைய தருகிறார். ஒரு சொல் வழக்கு உண்டு. ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்ற ஜோதிட சொல் வழக்கு உண்டு. இந்த சொல் வழக்குக்கு ஏற்றவாறு ராகு கொடுக்கக்கூடிய யோகங்களில் மிக முக்கியமான யோகம் ஒன்று கால சர்ப்ப யோகம் என்று இருக்கிறது. இந்த கால சர்ப்ப யோகம் என்ன? இது எவ்வாறு யோகத்தை ஏற்படுத்துகிறது? இந்த யோகம் ஏற்பட்டால் நமது வாழ்க்கை எப்படி மாறும்? இதனுடைய சிறப்பம்சம்தான் என்ன என்பதை பற்றி இந்த பதிவுகளில் நாம் பார்க்க இருக்கிறோம். உறவுகளே, நாம் பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் உங்களது உற்றார் உறவினர்கள், சொந்தம் பந்தங்கள், அருகில் இருப்பவர்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உறவுகளே, நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளையும் செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் இறைத்தொண்டு என்று சொல்லக்கூடிய ஆலய பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது இது போன்ற காரியங்களிலும் நாம் செய்து கொண்டு வருவதால் நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் அரிய புண்ணியங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த புண்ணியங்கள் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக நீங்களும் நமது குடும்பத்தில் ஓர் அங்கத்தினராக மாறிவிடுகிறீர்கள். எனவே நமக்கு கிடைக்கப்பெறும் இந்த புண்ணியத்தில் உங்களுக்கும் உங்களை சார்ந்த குடும்பத்தாருக்கும் கட்டாயம் உண்டு கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் உறவுகளே. எனவே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, ராகு பகவான் கொடுக்கக்கூடிய யோகமான கால சர்ப்ப யோகம். சிலர் ஜோதிட நாலேஜ் உள்ளவங்க, ஜோதிட ஆர்வம், ஜோதிட துறையில் இருப்பவர்கள் கூட பார்க்கலாம் இந்த பதிவை. அவர்களுக்கு தெரியும். கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கால சர்ப்ப யோகம் என்று ஐயா சொல்கிறீர்கள் என்று கூட சிலர் நினைக்கலாம். ஆன்மீக ஆர்வலர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடத்தை பற்றி அறிந்தவர்கள் இவ்வாறு நினைப்பதற்குண்டான சாத்தியக்கூறு இருக்கிறது. உண்மைதான். கால சர்ப்ப தோஷமும் இருக்கிறது, கால சர்ப்ப யோகமும் இருக்கிறது. இதை எது தோஷம் எது யோகம் என்று எடுத்துக்கொள்வது என்ற குழப்பம் உங்களுக்கு மட்டுமல்ல ஜோதிடர்கள் மத்தியிலும் நிறைய இருக்கிறது. காரணம், மாணவர்கள் ஜோதிடத்தை பயின்று முழுமையாக பயிற்சி பெற்று இந்த ஜோதிடத் துறையில் இறங்க மாட்டுகிறார்கள். இந்த ஜோதிடத் துறையில் இறங்க மாட்டேன்றார்கள். அவர்கள் பலாபலன் ஓரளவு தெரிந்தால், ஒரு ராசியின் தன்மை தெரிந்தால், ஒரு நட்சத்திரத்தின் தன்மை தெரிந்தால் உடனே நான் ஜோதிடர் என்று சொல்லி இறங்கி விடுகிறார்கள். அதுபோல கால்குலேஷன் என்பது, கணிதம் என்பது, தசாபுத்தி எடுப்பது, தசாபுத்தி எப்படி கோச்சாரத்தில் இணைப்பது, தசாபுத்தியும் கோச்சாரமும் இணைந்தால்தான் ஒரு ஜாதகருக்கு முழு பலன் கிடைக்கும் என்பதே நிறைய மாணவர்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். இது போன்ற மாணவர்கள், பாதியில் நின்றவர்கள், பலாபலன் எடுக்க முடியவில்லை என்று சொல்பவர்கள் அத்துணை பேரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், உங்களது டிஸ்கன்டினியூ ஆன பாடத்திட்டங்கள் தொடர வேண்டும் என்றால், பலாபலன் எடுக்க தெரிய வேண்டும் என்றால், தொழில் முறையாக ஜோதிடம் நான் பார்க்க வேண்டும், எனக்கு அது தெரியவில்லை என்றால்,
தொழில்முறை ஜோதிடம் கற்றுக் கொடுப்பதும், பலாபலன் வராதவர்களுக்கு பலாபலன் எடுக்க கற்றுக் கொடுப்பதும், கணிதம் வராதவர்களுக்கு கணிதம், அதாவது குழந்தைக்கு ஜாதகம் எழுதுவதற்குண்டான கணிதம் வராதவர்களுக்கு கணிதத்தையும் சொல்லித் தருகிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்ணையும் மெயில் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி, நாம் டாபிக் வருவோம். இந்த கால சர்ப்ப தோஷம் யோகம் என்பது மிக ஒரு குழப்பமான நிலை ஜோதிடர்களுக்குள்ளேயே இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? இது எப்படி என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ராகு கேதுக்குள் ஏனைய கிரகங்கள் அத்தனையும் அடங்கிவிடும். இதைத்தான் கால சர்ப்ப தோஷமா யோகமா என்று சொல்வதில் குழப்பங்கள் ஜோதிடர்களுக்கு. தெளிவாக சொல்கிறேன், நன்கு புரிந்து கொள்ளுங்கள். ராகு கேது கிரகங்களுக்குள் மற்ற கிரகங்கள் அனைத்தும் அடங்கிவிட்டால் அந்த கிரகங்கள் எந்த கிரகத்தை பேஸ் பண்ணி வருகிறது, அதாவது எந்த கிரகத்தை சந்தித்து வருகிறது என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு, இப்போ ஒரு நபருக்கு ரிஷபத்தில் கேதும் விருச்சிகத்தில் ராகுவும் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம். நமது ஒரு விஐபியோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடும் இதுதான். ராகு விருச்சிகத்தில், கேது ரிஷபத்தில் இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது மிதுனத்திலிருந்து துலாத்திற்குள்ள எல்லா கிரகமும் அடங்கிவிட வேண்டும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், விருச்சிகத்தில் ராகு, ரிஷபத்தில் கேது. இந்த மிதுனத்தில் இருந்து துலாத்திற்குள்ள இருக்கக்கூடிய மீதமுள்ள 7 கிரகங்களும் அடங்கிவிட வேண்டும். லக்னம் உள்பட, ராசி உள்பட. இதற்கு பெயர்தான் கால சர்ப்ப யோகமா தோஷமா என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் கால சர்ப்பம் என்பது இவர்களுக்குள் லக்னம் உள்பட கிரகங்கள் அடைந்து விட்டால் ராகு கேதுக்கள் அடக்கி விடுகின்றன. இதனால் தான் ஏற்படக்கூடிய தோஷம் அது கால சர்ப்ப தோஷம், அல்லாவிட்டால் யோகம். இதை எப்படி கண்டுபிடிப்பது? நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நன்கு புரிந்து கொள்ளுங்கள். கிரகங்கள் எல்லாம் கடிகார முள் சுழற்சி முறையில் சுழன்று வரும். ராகு கேதுக்கள் மட்டும் கடிகார சுழற்சிக்கு எதிர்மறையாக சுழன்று வரும், சுற்றி வரும். புரிகிறதல்லவா? கோள்கள் எல்லாம் வலதுபுறமாக சுழன்று வந்தால் ராகு கேதுக்கள் இடதுபுறமாக சுழன்று வரும், சுற்றி வரும். சரி, இப்படி கிரகங்கள் சுற்றி வரும் பொழுது முதலில் சந்திக்கக்கூடிய கிரகம் எதை சந்திக்கும்? மீண்டும் ஒரு முறை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபத்தில் கேது, விருச்சிகத்தில் ராகு. மற்ற கிரகங்கள் எல்லாம் மிதுனத்திலிருந்து துலாத்திற்குள்ளேயே அடைந்து விட்டது. கிரகங்கள் கடிகார சுழற்சி முறையில் தான் சுழன்று வரும். அப்போ சுழன்று வரக்கூடிய கிரகம் யாரை முதலில் சந்திக்கும்? இப்போ கன்னியிலோ துலாத்திலோ ஒரு கிரகம் அவர் பிறக்கும் போது அமைந்துவிட்டால் அந்த கிரகம் எப்படி சுற்றி வரும்? கன்னியில் இருந்தால் அடுத்தது துலாத்திற்கு வரும், அடுத்தது விருச்சிகத்திற்கு வரும், அடுத்தது தனுசுக்கு வரும். இப்படித்தான் கடிகாரத்தின் முறையாக கிரகங்கள் சுழன்று வரும். அப்போ முதலில் அந்த கிரகம் எந்த கிரகத்தை சந்திக்கிறது? அதாவது ராகுவை சந்திக்கிறதா, கேதுவை சந்திக்கிறதா? ராகுவை தான் சந்திக்கும். ஏனென்றால் ராகு தான் விருச்சத்தில் இருக்கிறார். கன்னியில் இருந்த கிரகம் அடுத்தது துலாம், அடுத்தது விருச்சிகம், அடுத்தது தனுசு, இப்படி கடந்து போகும். எனவே அந்த கிரகம் ராகுவை தான் சந்திக்கும். அதன் பின்னால் இருக்கக்கூடிய கிரகங்கள் அல்லது அதன் முன்னால் இருக்கக்கூடிய கிரகங்களும் அப்படித்தான் ராகுவை தான் முதலில் சந்திப்பார்கள். அதன் பிறகு மீனம், மேஷம் என்று வந்த பிறகுதான் ரிஷபத்தில் கேதுவை சந்திப்பார்கள். அப்பொழுது முதலில் சந்திக்கக்கூடிய கிரகம் ராகு.
இப்போ ராகு யோகத்தை கொடுக்கக்கூடியவர், கேது கெடுக்கக்கூடியவர். அப்போ கிரகங்கள் அத்தனையும் முதலில் ராகுவை சந்தித்தால் அது கால சர்ப்ப யோகம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கிரகங்கள் முதலில் எப்படி சுழன்று வருகிறதோ அது சுழன்று வரும் பொழுது ராகுவை சந்திக்கிறதா கேதுவை சந்திக்கிறதா? ராகுவை சந்தித்தால் அது கால சர்ப்ப யோகம், கேதுவை சந்தித்தால் அது கால சர்ப்ப தோஷம். அப்படியே மாற்றிக்கொள்ளுங்கள். ராகு அப்படியே ரிஷபத்திற்கு போய்விட்டால், கேது விருச்சிகத்திற்கு வந்துவிட்டால், கிரகங்கள் முதலில் கேதுவை தான் சந்திக்கும். ஏனால் கிரகங்கள் கடிகார முள் சுழற்சி முறையில் தான் சுழன்று வரும். அப்படி சுழன்று வரும் பொழுது முதலில் கேதுவை சந்திப்பதால் அது கால சர்ப்ப தோஷமாகி விடுகிறது. ஏனென்றால் கேது கெடுப்பவர், ராகு கொடுப்பவர். நான் சொன்னது போல சொல் வழக்கு ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லை என்ற சொல் வழக்குக்கு ஏற்றவாறு கிரகங்கள் கேதுவை முதலில் சந்தித்தால் அது கால சர்ப்ப தோஷம், ராகுவை முதலில் சந்தித்தால் அது கால சர்ப்ப யோகம். அவ்வளவுதான் விஷயம். இப்போ இந்த கால சர்ப்ப யோகம் என்பது உங்களுக்கு என்னவெல்லாம் தரும் என்று தெரிந்து கொண்டீர்கள் என்றால் மிக குஷியாகி விடுவீர்கள், மகிழ்ச்சியாகி விடுவீர்கள், ஆனந்தத்தில் திளைப்பீர்கள். அவ்வளவு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த கால சர்ப்ப யோகம் என்பது. நல்ல மகிழ்ச்சியாக சல்லாபம், உல்லாசம், போதை மயக்கம், புகழ் மயக்கம், செல்வ மயக்கம், அதிகார மயக்கம், இப்படி மயக்கத்திலேயே திளைக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பதுதான் இந்த கால சர்ப்ப யோகம். இப்படி மயக்கத்திலேயே நீங்கள் திளைத்திருந்தீர்கள் என்றால் இறுதியில் உங்கள் முடிவு என்ன என்பதையும் நீங்கள் யூகித்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ராகு யோகத்தையும் போகத்தையும் சேர்த்து கொடுப்பார். இறுதியில் ஒரே அடி அடித்து காலி செய்து விடுவார். கேது அப்படியல்ல. வறுமையும் சங்கட்டத்தையும் அவமானத்தையும் கஷ்டத்தையும் இன்னலையும் கொடுத்து உங்களை தயார்படுத்துவார். வைரத்தை பட்டை தீட்டுவது போல் ஒரு இரும்பை காய்ச்சி அடித்து அதை ஒரு கருவியாக பதப்படுத்துவது போல் உங்களுக்கு அடிமேல் அடி கொடுத்து கஷ்டம் மேல் கஷ்டம் கொடுத்து உங்களை பதப்படுத்தி இறுதியில் ஞானி என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு கொண்டு சென்று விடுவார் கேது. இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் எவர் நல்லவர் எவர் தீயவர் என்று. உறவுகளே, இந்த கால சர்ப்ப தோஷம், கால சர்ப்ப யோகம் இந்த இரண்டையும் தெரிந்து கொண்டீர்கள். கால சர்ப்ப யோகத்தினால் கிடைக்கக்கூடிய பலனையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய இந்த கால சர்ப்ப யோகம் அதிகாரத்தை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கும். இதில் எல்லாம் போதையை உண்டு பண்ண செய்யும். போதை, அதாவது அதிகார போதை, செல்வ போதை, குடிபோதை, மயக்க போதை, இது போன்ற இந்த மாதிரி அந்த போதையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த ராகு பகவான் கால சர்ப்ப யோகத்தில் கொடுத்து இறுதியில் அதனால் உடலை கெடுத்து விடுவார், அதனால் கௌரவத்தை இழந்து விடுவார், அல்லது அதனால் கெட்ட பெயர் எடுப்பார், அல்லது அதனால் இன்னுயிரை நீப்பதற்குண்டான வழியை கூட செய்வார். அது அவரவர்களின் ஜாதக அடிப்படையில் முடிவு எப்படி இருக்கிறதோ அப்படி. ஆனால் யோகம் சிறப்பான யோகம், கால சர்ப்ப யோகம் என்பது. சரி உறவுகளே, மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.